Hello guys, welcome to Stories of VR. So இன்னைக்கு வந்து the final day of our கொடைக்கானல் trip. So yesterday வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ yesterday வந்து ஒரு லாங் ரைட் அவுட்டர் ஆஃப் கொடைக்கானல் போயிருந்தோம். பூம்பாறை, மணவனூர் லேக்கு, ஸோ சைட் சீயிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ நேற்று தான் கொடைக்கானல் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ட்ரிப் பிளான் வந்து டே 1 இன்டீரியர் கொடைக்கானல், ஸோ அந்த சைட் சீயிங், நார்மல் சைட் சீயிங், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டே 2 அவுட்டர் சைட் சீயிங் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஆமாம். ஸோ நாளையிலேருந்து அகெயின் பேக் டு ஒர்க், ஆஃபீஸ் எல்லாம் கேரி ஆன் பண்ணணும். ஸோ கொடைக்கானல் கிளம்பிட்டேன். மார்னிங் 6 o'clock வண்டி எடுத்தேன், ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரைவ். ஸோ கொடைக்கானல் டு சென்னை ஆவடி. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 522 kilometers, 9 hours 20 minutes காமிக்குது. ஸோ அரைவல் வந்து அரௌண்ட் 3:35 PM ஈவினிங் நீங்கள் போவீங்கன்னு காமிக்குது. ஸோ அதுக்கு நடுவில் கண்டிப்பாக வந்து நம்ம அட்டஸ்டச் வந்து ஓட்ட முடியாது. லைக் நம்ம சிங்கிளாக வந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பேரண்ட்ஸோடு வந்திருக்கனால அவங்களோட கன்வீனியன்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நடுவில் வந்து பீரியாடிக்கலாக ஒரு 2-3 பிரேக்ஸ் எடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், கொடைக்கானல் கீழே இறங்கின உடனே பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ பிரேக், நடுவில் டீ பிரேக்கு, ரெஸ்ட் ரூம், அது இது நிறுத்தலாம். ஒரு 3-4 பிரேக் எப்படியோ நிறுத்துவோம். அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்போம், லன்ச் பிரேக் அதுன்னு. ஸோ கிளம்பிட்டோம். ஸோ ட்ரிப் வந்து நல்லா இருந்துச்சு. நான் இப்போ நல்லா இருந்துச்சு இல்லைப்பா ட்ரிப்பு? நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டு, மழை அப்பப்போ ஈவினிங், ஆனால் நல்லா மழை. இங்கே கொடைக்கானல் வரதா இருந்தால் வரலாம். ஸோ இப்போ வந்து சீசன் முடிய போகுது. இது வந்து எண்டிங் டைம் இப்போது. ஆனால் இப்போவும் கூட்டம் இருக்குது. இது வந்து லாங் வீக்கெண்டு. சாட்டர்டே, சண்டே, மண்டே, பக்ரீத்து. அதனால் கூட்டம். நான் என்ன நினச்சி வந்தேன்னா, ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, கூட்டம் இருக்காது. பக்ரீத்துக்கும் வந்து பெருசாக எல்லா கம்பெனிஸும் லீவ் விட மாட்டாங்க நினச்சி வந்தால் அந்த கேல்குலேஷன் தான் ராங்காக இருக்குது. பார்த்தா இங்கே எல்லாருக்குமே வந்து லீவ் போல், செம கூட்டம். ஸோ குணா கேவ்ஸ்லாம் நாங்கள் போகவே இல்லை. அந்த பிளேஸே ஒமிட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நடக்கணும், அதுவும் முடியாது. பா அப்படியே சன் அடிக்குது கண்ணில், உரிய ஒளி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குணா கேவ்ஸே நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 3 hours ஆகும். இப்போ நான் வந்து டைமில் செம்ம எப்படி டிராஃபிக் ஜாமாகி நிற்குது. ஸோ 3 hours ஆகும்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், ரொம்ப கூட்டமாக இருக்குது அது குணா கேவ்ஸு. குணா கேவ்ஸ் எங்கே இப்போ தானே ஃபேமஸ் ஆச்சு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் தான் குணா கேவ்ஸ்னு ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அது ஏன் அந்த பேருக்கு வந்துச்சு குணா கேவ்னு? அங்கே வந்து ஒரு கேவ் இருக்குது, யாருக்குமே தெரியாது, கவர்மெண்ட் கூட தெரியாது. அந்த படம் எடுக்கும்போது அவங்க எந்த படம்? குணா படம் எடுக்கும்போது. குணா படம் யாரு? கமலஹாசன்ரா. சரி. அவங்க வந்து லொகேஷன் பார்க்கறதுக்கு போனாங்க. அதில் ஒரு சீன் வந்து இருக்கு. இது போல வந்து ஹீரோயின் கிட்னாப் பண்ணி ஒரு குகையில எடுத்து போய் வைக்கிறதுக்காக அவங்க போய் லொகேஷன் பார்க்கும்போது அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க இங்க ஒரு குகை இருக்குன்னு. அது வந்து அது யாருக்குமே தெரியல. ஒரு நாளா கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சு அவங்களுக்கே தெரியல. அது உடனே இப்ப அவங்க ஷூட்டிங் எடுத்து அவங்க இது பண்ணோம்னா அப்பதான் இவங்க இறங்கி பாக்குறாங்க இது போல ஒரு கேவ் இருக்குங்க, ரொம்ப டேஞ்சரஸான கேவ். அதுவும் பார்த்தாக்கா அங்க நிறைய பேர் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அந்த கேவை பார்க்க போய் நிறைய பேர் அதுல வந்து இறந்துட்டாங்க. ஓப்பன்லயே வச்சு. ஆமா, ஓப்பன்லயே இருந்தது. அது உள்ள போயிட்டு நாங்க இறங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வீர பராக்கிரமத்துல அங்க காமிச்சு நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஆனா அங்க போய் உள்ள விழுந்துட்டாக்கா பாடி கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த படத்துல உள்ள விழுந்து படத்துக்காக இல்ல, அது உண்மையால நடந்தது. அவர் வந்து ஒரு இதுவா வந்து முன்னாலேயே ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா எல்லாம் பிரிகாஷனா வருவாங்க. உள்ள போகாம அவர் மேலேயே ஒரு இடத்துல போயிட்டு இதுவானதுனால அவர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அது விழுந்தவங்க நிறைய பேர் காப்பாற்றவே முடியாது. ஆனா ரொம்ப ஆழம். ஒரு கல் எடுத்து உள்ள போட்டா கூட அது உள்ள டிராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டைம். அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க அது எவ்வளவு ஆழம்னு. ஒரு கல் எடுத்து உள்ள போய் அது உள்ள போய் ஒரு இடத்துல ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குதான். அதை வச்சுதான் அந்த கேவ் வந்து இவ்வளவு ஆழமான கேவு, டேஞ்சரஸான கேவுன்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அங்க சேஃப்டியா போட்டு யாரும் அலோவ் பண்றது கிடையாது. ரொம்ப தூரத்துல இருந்தே பாக்குற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒண்ணும் கிடையாது. அங்க போனீங்கன்னாக்கா அது ஒரு சின்ன ஒரு இதுதான். அப்படி போயிட்டு சோ இது ரீசன்ட்டா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தனால ரொம்ப ஃபேமஸ். அங்க போய் போட்டோ எடுத்து போஸ்ட் போடணும் எல்லாரும். ஆமா. சோ நாங்க மெயினா அந்த இடம் மீட் பண்ணதுக்கு எங்களால ஃபர்ஸ்ட் முடியல. ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து பூம்பாறை போயிட்டு வந்துட்டோம். பார்க்க வேண்டிய இடம். மணவனூர் போனோம், சூப்பரா இருந்துச்சு. ஸோ மணவனூர் சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க கொடைக்கானல் வரீங்கன்னா சிட்டிக்குள்ள நீங்க பாக்குற ஸ்பாட்ல ஒண்ணுமே இருக்காது பெருசா. அந்த லேக் ஒண்ணுதான்.
என்னப்பா சொல்றேன். ஆமா ஆமா. அந்த லேக்ல போட்டிங் சூப்பரா இருக்கும், அது நீங்க பார்க்கலாம். அதுவும் நீங்க ஆல்ரெடி கொடைக்கானல் வந்துட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு போர் தான். அதுக்கப்புறம் அந்த பிரையன் பார்க் எனக்கு தெரிஞ்சு இதுவும், அப்புறம் இந்த கோகாஸ் வாக், இது 3 தான் வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் மாதிரி, ஸ்பாட் மாதிரி இந்த சிட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிராஃபிக் தான். ஓகேங்களா. ஃபுட்டு, ஸோ கொடைக்கானல்ல ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெஜிடேரியன் தான் ட்ரை பண்ணோம் ஃபுல்லாக இங்கே இருந்தப்ப. ஸோ வெஜிடேரியன்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட்னு கொடைக்கானல் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ஹோட்டலு. ஸோ ரொம்ப ஃபுட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. என்ன சொல்கிறேன்னா, என்னோட ரேட்டிங்னா 5 out of 5 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு 15 minutes to 30 minutes வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு டேஸ்ட்டு குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக இருக்கும். எனக்கே நான் வரும்போது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பியூர் வெஜ்னா அங்கே போகலாம், நான்வெஜ்னா அது எனக்கு தெரியல, அது நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாதனால நிறைய இருக்கு, ஆனால் எங்கே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்லாம் தெரியல. ஸோ நாங்கள் வெஜ்ஜு ட்ரை பண்ணதுனால நான் அந்த வீடியோவில் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பியூர் வெஜ், அப்பா அம்மா வந்து பியூர் வெஜ்ஜி. ஸோ அதனால நாங்கள் கேட்டுகிட்டே வந்தேன், எனக்கு பியூர் வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே வந்தேன். உனக்கு எப்படி பார்த்துச்சு அஸ்டோரியால சாப்பிட? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, குவாலிட்டியா இருந்தது. ஆனா ரஷ் ஓவர், ரஷ் ரொம்ப. பக்கத்துலயே கூட இன்னொரு ஹோட்டல் இருக்கு, கோவை அன்னபூர்ணா, அங்கேயும் ட்ரை பண்ணோம் நாங்க ஒரு வேளை. ஆனா அங்க சுமாரா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹைஜீன்லாம் வந்து பெருசா இல்ல, வடக்கன்ஸ் தான் ஃபுல்லா இருக்காங்க அங்க. அதனால எங்களுக்கு அங்க பிடிக்கல. ஒரு வேளை ட்ரை பண்ணோம், எங்க அஸ்டோரியால ரொம்ப கூட்டமா இருக்கு, நாங்க ட்ரை பண்ணோம், டேஸ்டும் சுமாரா இருந்துச்சு, ஹைஜீன் அந்த அளவுக்கு இதுவா இல்ல டியூ டு வடக்கன்ஸ். அதனால இந்த அஸ்டோரியான்றது பெஸ்ட் வர்த்தி ஸ்பாட், அது நல்லா இருந்துச்சு, அங்கே ட்ரை பண்ணலாம் ஃபுட்டு. மற்றபடி நான்வெஜ்லாம் வந்து பெருசாக இல்லை. இன்னொன்று என்னன்னா, இந்த யூடியூபர்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களாம் வந்து கொடைக்கானலில் ஹிடன் ஸ்பாட்னு போட்டு நிறைய எல்லா ஸ்பாட்டுமே நீ எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும். இப்போ பூம்பாறை மணவனூர்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து தூரமான ஸ்பாட்டு, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வண்டியா ஆள் வச்சுட்டு வராங்க, வந்துட்டே இருக்காங்க அங்கேயும். அந்த ஸ்பாட்லாம் எங்க சொன்னாங்களா, அதெல்லாம் ரொம்ப தூரமான ஸ்பாட் ப்ரோ, அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. இந்த டியூ டு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த யூடியூபர்ஸ்லாம் கொடைக்கானல் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட் 5 ஸ்பாட்னு சொல்லி இதெல்லாம் போட்டு எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கு. அதே போல் கொடைக்கானல்லாம் வந்து எல்லாம் நாரடிச்சிட்டாங்க சுத்தமாக. வந்து ஒரு கிளீனான பிளேஸ் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் நாரி தான் இருக்கு இங்கே, குப்பையுமா எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதனால கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, க்ளீனாக வைக்கிறதுக்கு லைக் டஸ்ட்பின்ஸ்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஹேர்பின் பெண்டா இல்லை நார்மல் பெண்டு தான். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான், vlog முடிஞ்சுது. அப்படியே நீங்கள் சென்னை போகிற வரைக்கும் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். சென்னை போனோன்னு வீடியோ முடிச்சிடும். ஸோ சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு. ஸோ கொடைக்கானல் சீரீஸ் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ கார்ட்லாம் கொடுக்குறேன், சீரீஸ்லாம் சென்னை போனால் இந்த வீடியோ மட்டும் முடியல, எங்களுடைய கொடைக்கானல் டூர் முடியுது. கொடைக்கானல் டூர் நேத்தே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். டூர் நேத்தே முடிஞ்சிருச்சு. அம்மா ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிட்டு நேத்தி நைட்டு லாஸ்ட் நைட்டு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம போயிட்டு, அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் ஃபைன், ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க பின்னாடி. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கன்னா பார்த்துக்கோங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அப்போலோ ஃபார்மசி அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு, மெயின்லி இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை அதெல்லாம் பற்றி. இருந்தாலும் சொல்கிறேன், பத்தலகுண்டா 55 கிலோமீட்டர், பழனி 60 கிலோமீட்டர். அப்புறம் இந்த பழனி வியூ பாயிண்ட் பார்த்தோம், அது சூப்பராக இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். அது நாங்கள் பூம்பாறை போகிறப்ப பார்த்தோம், அமேசிங்கான ஒரு வியூ அது. ஸோ மெயினாக இப்போ நீங்கள் கொடைக்கானல் வரீங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னா ரெக்கமெண்டட் டேஸ் வந்து வீக் டேஸ் தான், வீக்கெண்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வீக் டேஸ் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஹேர்பின் பெண்டு, நீங்கள் இது எடுக்கிறது இருந்தால் நல்லா பார்க்கிங் இருக்கிற இடத்துல பார்த்து எடுங்க. ஸோ நாங்கள் நல்ல பார்க்கிங் இருக்கிற இடமா தான் ஹோட்டல் எடுத்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கே என்னன்னா எங்கள் ஹோட்டல் முன்னாடி வந்து சண்டே மார்க்கெட் போட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ரோடு பிளாக் ஆச்சு எனக்கு ஒரு நைட்டு மட்டும். ஸோ சாட்டர்டே நைட்டு மட்டும் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு மெயினில். ஸோ அங்கே சொல்லி கார் விட்டுட்டு சண்டே நைட்டு 8 மணிக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் இந்த ஹோட்டலுக்கும் பார்க்கிங் கிடையாது, எல்லா ஹோட்டல்ல தான் பார்க்கிங் பண்ணனும். ஆமா, நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல்ல வந்து நல்ல பார்க்கிங் நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் நல்லா இருந்தது. 7 Roads Grand Innனு ஒரு மீடியமான ஒரு ஹோட்டல், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தான். லைக் ரொம்ப ஒரு பழைய ஹோட்டல் நினைக்கிறேன், அது கொடைக்கானல் முனிசிபாலிட்டியோட ஹோட்டல். நான் ரூம் டூர்லாம் போடலான்னு பார்த்தேன், அந்த அளவுக்கு ரொம்ப ஹைஜீனா ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை, மீடியமான ஒரு ஹோட்டல். ஸோ நான் கோபிகோ அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணியிருந்தேன்.
ஸோ அரௌண்டு லைக் 3 நைட்ஸ்க்கு ஒரு 5500 சார்ஜ் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல, எல்லாம் வெளியே பார்த்துக்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, காஃபி எதுவுமே நாங்கள் அங்கே இது பண்ணல, பேர் பண்ணல, வெளியே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் திருச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அங்கே வந்து நல்லாவே இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு. அதனால் அப்பயே முடிவு பண்ணேன் புக் பண்ணுறப்ப. அதனால் வந்து கொடைக்கானல் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம். இப்போ ஹோட்டலில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் 3 நைட் நம்ம தங்குறது பெரிய ஸ்டே. 3 நைட்டில் நீங்கள் 3 நாளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த ஹோட்டலில் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 2 நாளும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்னும் கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, வெளியே போகிறோம், ஒரு கடையில் சாப்பிட்றோம், நல்லா இல்லைன்னா அடுத்த கடைக்கு போயிடலாம், ஈஸியாக அது. அதனால நாங்கள் அந்த பேர் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸ் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு பென்ஸ் பார்க்கு, ஒரு ஜிஆர்டி ட்ரையல்ஸ், அங்கெல்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பஃபே ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றும் நல்லா இல்லைனா கூட நீங்கள் இன்னொரு ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் வந்து வெளியே போயிட்டோம். ஸோ அஸ்டோரியா விச் வாஸ் வெரி குட். இப்போ தான் எனக்கு காது படைக்குது இறங்கும் போது, சரியா இருக்கு. ஆமாம். ஸோ அப்படியே ஸ்லோவாக 3rd கியர் போட்டேன், ஸ்லோவாக இறங்குது. வாவ். அப்படியே நீங்களும் வந்து இந்த ஹில் ரைட் வியூ அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. நேற்று தான் நியூஸில் பார்த்தேன்ப்பா, கொடைக்கானலில் வந்து ஒரு புலி நடமாட்டம் இருக்குன்னு. ஆமாம், நியூஸில் சன் நியூஸில் போடுவாங்க காலையில். நாய் புலி நடமாட்டம் இருக்குன்னு அந்த புலியை பிடிச்சிட்டாங்க. அந்த புலி வந்து காயப்பட்டிருக்கு, ஏதோ பண்ணியிருக்காங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல. அது அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து இந்த ஆனமலையா அந்த சைடு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. எதுக்காக அந்த புலி எல்லாம் உள்ள வருது சொல்லு? ஏன்னா அது இடத்துல நம்ம இருக்கோம், அது இடத்துல நம்ம ஆக்குவை பண்ணி, அதனால அது வந்து உணவு தேடிக்கிட்டு உள்ள வருது. ஆமா ஆமா. ஆக்சுவலி நாங்கெல்லாம் ஒரு அனிமல் கூட ஸ்பாட்டிங்கே பண்ணல, நாங்க பார்த்ததே குரங்கு மட்டும்தான். குரங்கு தான், பைசன் கீசன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு காலத்துல நான் பாத்துருக்கேன் வீடியோஸ், நம்ம லாங்ல இருந்து பார்த்தா ஞாபகம் இருக்கா இந்த இடம்? ஆமா ஆமா ஆமாப்பா. அங்க இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, கிரவுண்ட்ல வரும்போது தான் இது அணைச்சிட்டு வரா. இந்த சைடோ கல்லு. ஸோ முன்னெல்லாம் நான் வந்து நியூஸ்ல பார்த்துருக்கேன். எப்போனா நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்துருக்கேன். கொடைக்கானல வந்து பைசன் வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு, ரோட்லயே தெரியும் நியூஸ்ல. அதெல்லாம் காரை இது பண்ணிடுச்சு, அது பண்ணிச்சுன்னு. இப்பெல்லாம் ஒரு பைசன் காணும். நாங்கள் 3 நாள்ல எல்லா இடத்துக்கும் போனோம், ஒரு பைசன் கூட இல்ல, பசுபாடு தான் இருக்கு நிறைய. இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா அந்த பைசன் இப்போ கூட்டம்லாம் அதிகமாகிடுச்சு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்றது, பீப்புள்ஸ் நிறைய பேர் இங்கே மைக்ரேட் ஆகி வராங்க. இப்படி வராம பாருங்க, நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதனால அதெல்லாம் வந்து கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாம் உள்ள போயிடுச்சு, ஃபாரஸ்ட்குள்ள போயிடுச்சு. அதனால நாங்கள் அனிமல்ஸ்லாம் வந்து பெருசாக எதுவுமே பார்க்கல. ஸோ நீங்கள் அனிமல்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஊட்டி, வால்பாறை சைடு, மசினகுடி அந்த சைடு போனீங்கன்னா எலிஃபேண்ட்ஸு அதெல்லாம் பார்க்கலான்னு நான் சொல்ல, நானே வந்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இங்கே அனிமல்ஸ்லாம் வந்து எதுவுமே பார்க்கல. அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே வேணும், நான் வந்து வெறும் ரெஸ்ட் மட்டும் எடுப்பேன், சும்மா அங்கே பக்கத்தில் இருக்க சைட் சீங் மட்டும் போவேன்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே ரூம் போடாதீங்க. கொடைக்கானல் டவுனுக்குள்ளே ரூம் போடாமல் பூம்பாறை, மணவனூர் அங்கெல்லாம் வந்து காட்டேஜ் ஸ்டேஸு, நல்ல இந்த கிளாஸ் என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ் வியூ ரெசார்ட்ஸு, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ விச் வாஸ் பீஸ்ஃபுல் ட்ரிப். ஸோ போயிட்டே இருக்கும், மழை இறங்கிட்டு இருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைவேஸ் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் வி வில் ஸ்டார்ட் த vlog. சைட் பாரு, சைடு காலியாக இருக்குது. ஹாய் கைஸ். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஸ்டார்டிங்கில் தான் சொல்லணும். மணி வந்து 10:17, 10:20 ஆகுது. ஸோ கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கின உடனே டெம்பிள் சிட்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. கீழே இறங்கின உடனே லெஃப்ட் திரும்பின உடனே டுவார்ட்ஸ் சென்னை லெஃப்ட் திரும்பின உடனே டெம்பிள் சிட்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரைட் சைடில் வரும். இருமா முறுக்கு காமிப்போம். ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. சாம்பார் சட்னிலாம் உங்களுக்கு வந்து அந்த நல்லா அந்த கிண்ணத்தில், பெரிய கிண்ணத்தில் இருந்து வச்சுருவாங்க. 3 பொடி இருக்கும். என்னென்ன பொடிப்பா? கருவேப்பிலை பொடி, நார்மல் இட்லி பொடி, அதுக்கப்புறம் கார்லிக் பூண்டு பொடி. அது எது சாப்பிட்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு கீ மசாலா தோசை, ஒரு பொங்கல், ஒரு வடை. நான் மட்டும் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட். பொங்கல்
இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் மணப்பாறை கிராஸ் ஆகிட்டோம், ஓகேங்களா. ஸோ வண்டி வந்து முறுக்கு வாங்கினோம், செம்ம டேஸ்ட் முறுக்கு. ஸோ சென்னையில் சாப்பிட்றப்ப எனக்கு பர்சனலாக வந்து முறுக்கு வந்து நான் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். யாருன்னா இந்த தீபாவளி இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ முறுக்கு வீட்டில் யாருன்னா செஞ்சு கொடுப்பாங்க, அந்த முறுக்கு தான் நிறைய சாப்பிடுவோம் லைக் பண்ணி. எங்கள் பாட்டியெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு தீபாவளிக்கு கொடுத்து அனுப்புவாங்க, அந்த முறுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி கடையில் வாங்குற முறுக்கு வந்து நான் பர்சனலாக லைக் பண்ண மாட்டேன். அந்த முறுக்கு காமி, கேமரா கிட்ட ஒரு முறுக்கு எடுத்து கேமரா கிட்ட காமிக்கணும். நெய் முறுக்கு. இந்த முறுக்கு வந்து இப்போ நான் ஒரு கிளிப்பிங் போடுறேன் பாருங்க. நாங்கள் போகிறப்ப சூடாக முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க, விறகுல போடுறாங்க, கேஸ் கூட இல்லைப்பா, விறகுல போடுறாங்க, சூடாக போட்டு உடனே பேக் பண்ணக்கூடாதாப்பா முறுக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தாங்க, போட போட எடுக்கிறாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு டீ குடிச்சோம், அந்த கேப்ல ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க முறுக்கு. செம்ம டேஸ்ட். எனக்கு ஒரு முறுக்கு தான். பா அம்மாது உப்பா மூணு உப்பாது முறுக்கு. மணப்பாறை வந்தா முறுக்கு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நிறைய வெரைட்டி முறுக்கு இருக்கு. கார்லிக் இருக்கு, என்ன இருக்குமா, கார்லிக் காரம். இது என்னது? இது அரிசி முறுக்கு. அரிசி முறுக்கு, நெய் முறுக்கு, நெய் முறுக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட்டது நெய் முறுக்கு, மின்ட் இருக்குது, மின்ட், நிறைய ஃபிளேவர்ஸ். கார்லிக். நாங்களே 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிப்போம் முறுக்கு மட்டும். ஆமா, 500 ரூபாய்க்கு நாங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ண முறுக்கு. ஒரு முறுக்கு பாக்கெட் காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க. அந்த முறுக்கு பாக்கெட் காமிமா, எடுத்து வச்சிட்டியா உள்ள? சரி. ஆனா எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மணப்பாறையில் நான் இந்த சைட்ல வந்ததே இல்லை. வந்தப்போ சொல்லுவாங்க, ஸ்கூல் டைம் படிக்கிறப்பெல்லாம் ஹாஸ்டல்ல படிப்பேன், அப்பெல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு மணப்பாறைடா முறுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நடாயவன் முறுக்க போய் பெருசா பீத்திட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ரியலி செம ஒர்த்து முறுக்கு. ஃப்ரெஷ்ஷா அண்ணன் வழி விட்டார் நமக்கு. செம ஒர்த்து, செம்மையா இருந்துச்சு முறுக்கு. நீங்களும் வந்தா ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ வந்து நான் ஊர்வசி ஹோட்டல், நாங்கள் வரும்போது அங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. திண்டிவனத்தில் இருக்குது ஊர்வசி வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. சூப்பராக டிரைவிங் லான்ச் கூட இருக்காங்க. 248 கிலோமீட்டர். ஆமாம், வந்து 248 கிலோமீட்டர்ஸ். 2 மணிக்கு போவீங்கன்னு சொல்லுது. ட்ராவலிங் டைம் வந்து 3 hours 40 minutes அப்படின்னு காமிக்குது. வண்டி வந்து செம்ம பிக்கப். ஹில்ஸ்லாம் ஏறிட்டு வந்தோடனே போகிறப்போ தான் வண்டி அப்படியே பொறுமையாக தடவிட்டே போகல. 90 மலை தாண்டாம 95ன்னு ஹில்ஸ் எல்லாம் ஏறி இறங்கிட்ட உடனே சும்மா ஸ்பீடு பிரிக்கிறோம். 100 110 நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு வண்டி. ஆனா அது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணு. எது ரெண்டுத்தையும்? மலையில போகும்போது ஆஃப் பண்ணி அதை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டு. இல்லப்பா, அது இருக்கட்டும்பா, அது எப்படி போது பாப்போம். என்ன சொல்றது? ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட போறோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஐடலிங் இன்ஜின் ஆன் அண்ட் ஃபியூச்சர் ஆன் அண்ட் ஆஃப், அந்த ஃபியூச்சர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்க சடனாக பிரேக் பண்றீங்கன்னா வீல் ஸ்கிட் ஆகும். அதே போல இந்த அன்இவன் சர்ஃபேசஸ்ல போறப்ப என்ன ஆகும்னா, ஒரு 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 இப்போ ஜெல்லி கொட்டி வச்சிருக்காங்க, அங்க போறீங்கன்னா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே வீல் வந்து சுத்தம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த சேஃப்டி ஃபீச்சர் வந்து இந்த டாப் அண்ட் மாடல் பலினோல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஐடிலிங் இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். இப்போ நம்ம நிக்கிறோம் ஒரு பெட்ரோல்ல, வண்டி மூவிங் இல்லை, ஒரு 5 seconds 10 seconds மேலே நிற்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் கிளச்சு ப்ரெஸ் பண்ணால் வண்டி உடனே ஆன் ஆகிடும். ஸோ இந்த 2 ஃபீச்சர் தான் ஸ்டாண்டர்டாக பலினோல கொடுத்துருவாங்க. இந்த லைக் 2 ஃபீச்சரும் உங்களுக்கு எல்லா பலினோலும் கொடுத்துருவாங்க. எல்லாத்துலயும் இருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. டாப்ல மட்டும் தான் இருக்கு. ஆமா, பாத்துக்கோங்க அதை. நீங்க பலினோல இருக்கு, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சரு, நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஓட்டும். ஆமா. ஸோ இப்போ வந்து அந்த 2த்தையும் ஆஃப் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க அப்படி. ஸோ 5th gear தான் போயிட்டு இருக்கேன். 80 தாண்டோடனே ஒரு பீப்பு சவுண்டு. இல்லை இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். வராது, வந்துச்சு 80ல. சரி, இளநீ கடை வந்து இளநீ கடையா? ஓகே, இருப்பா. ஒரு ராவான ஃபீல் கொடுக்க தேவையில்ல வீடியோ எப்படி இருக்குன்னு. அப்போ ஒரு 5 minutes எடுத்தா தானே தெரியும். முறுக்கு கொடுக்கும் போது எல்லா கலர்ல 2 ஒண்ணு வச்சுக்கிட்டோமா? பாயிண்டா குத்துறாரு. செவப்பு 2 அப்படியே நேஷனல் கலர் மாதிரி வச்சு கொடு. பச்சை ஒயிட் 2.
ஒரு பாயிண்டா கொடுத்து இப்படி குத்தினாக்கா எல்லாம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஈக்குவலா தான் இருக்கும். ஆஹா பெரிய ஊருக்கு வச்சிருக்காங்களா அப்படின்னுவாங்க. நல்ல கலக்கலரா இருக்கு, ஃபேவரா இருக்கு. வாங்கி போறேன், எனக்கு எதுவுமே பிடிக்காது பாரு. இருக்குது எடுத்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட போறேன் நானு. எடு, 2 எடு. இதா இருக்கு பாரு. இப்பதான் சாப்பிட்ட முறுக்கு. நல்லா இருக்கா? என்னப்பா சாப்பிட்ட காலையில? காலையில அதான் சொல்றேன், வீடியோல சொல்லிட்டு நானு வந்து ஒரு கீ மசாலா ஒரு பொங்கல் கடற்கரைன்னு சுத்துறாங்கல்ல முறுக்கு. நம்ம நான் உங்க வேலையே இதாம்மா. பரம்பரை முறுக்கு போடுவாங்க இந்த ஊர்ல இருக்கவங்க. ம் ரெண்டு கண்ட்ரோல் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி எப்படி போகுது? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. அப்ப ஆன் பண்ணு. ஸோ கைஸ் ஓகே, இதோட வந்து ஊர்வசியில் நான் லஞ்ச் முடிச்சுட்டு அகைன் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்டே டியூன். கேளு, என்னம்மா டிஃபன் நைட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏம்மா என்னால முடியாது, எனக்கு உடம்பே முடியல, டயர்டா இருக்குது எனக்கு. மாவு இதெல்லாம் வாங்கி இருந்தா கூட நாளைக்கு காலைல தான் செய்வேன். என்ன டயர்டு, என்ன பண்ண டயர்ட் ஆகல? ஒண்ணும் பண்ணல, எனக்கு உடம்பு கை கல்ல வலி. நேத்தெல்லாம் வாமிட் எடுத்து லூஸ் மோஷன் ஆகி மேலே கீழே போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்போ ரெஸ்ட் எடுத்து தானே வந்த? வந்து அதே எனக்கு முடியல. எனக்கு அது சாப்பிடாம இந்த தயிர் ஒரு தடவை சாப்பிட்டேன். இப்போ வந்து நீ ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு எது செஞ்சு அதான் உன் பிளான் இல்ல? நாளைக்கு உனக்கு சப்பாத்தியோ ஏதோ ஒண்ணு கட்டி குத்தமிச்சுடுவேன். சரி, vlog முடிச்சிடுவோம். ஸோ கைஸ், கடைசியா இங்கே தான் ஆரம்பிச்சோம் vlog. போறப்ப இங்கே vlog வந்து திரும்ப முடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொடைக்கானல் சீரீஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ அகெயின் வந்து இப்போது டோட்டலாக கிலோமீட்டர் வந்து எனக்கு 1178 இப்போ ஓடி இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு 7 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கும். ஸோ 1000 கிலோமீட்டரில் சர்வீஸ் விட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலை. ஓகேங்களா? ஸோ டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா டோட்டலாக வந்து 1706 கிலோமீட்டர் ஓடி இருக்கு டோட்டலாக. ஸோ 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ கம்மிங் சாட்டர்டே தான் போய் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஸோ அதுவும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சாட்டர்டே லைக் டெலிவர் த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ நீங்கள் 4 சீரீஸ் வந்து பார்த்துருப்பீங்க, 3 வீடியோ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 1400-500 கிலோமீட்டர் நம்ம தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். டிரைவிங்ல இருந்து எங்க குலதெய்வம் முண்டக்கண்ணியம் வந்தாங்க காப்பாத்திச்சு. டிரைவிங்கா பண்றோம். குலதெய்வத்தையே மாத்தி சொல்றீங்களே, நம்ம குலதெய்வம் பச்சைமண்ணுங்க. சரி, நல்ல குலதெய்வம் தான். ஸோ இட்ஸ் வாஸ் வெரி ஃபைன். நல்லா இருந்துச்சு. காரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லைக் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து போன டே 1 வந்து கொடைக்கானலில் ரொம்ப திணறினேன். எப்படி ஓட்டுறது, எதா ஓட்டுறது பண்ணேன். வண்டி நிறைய ஆஃப் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டே வரப்போ நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, இப்படி தான் ஓட்டணும் ஹில்ஸில் அப்படின்னு. ஸோ காரும் அதுக்கேற்ற மாதிரி கோப் பண்ணிச்சு. நல்லா இருக்குது கார். ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட், இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல கம்ஃபர்ட். ஒரு ஹேட்ச் பேக்கு ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நல்ல காரு, நல்ல கார் தான் எல்லாருக்குமே. ஓட்ட தெரியாதவங்களுக்கு சுமாரான காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் டே 1 ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். எனக்கு அப்படியே வண்டி ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஷன், அந்த ஐட்லிங் ஆஃப், இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு. ஸ்பீடும் வந்து போகிறப்போ ரொம்ப ஸ்லோவாக போனேன். ஸோ மேக்ஸிமம் 90-95 அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் போனேன். வரும்போது தான் நான் வந்து லைக் நல்லா ரஷ் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். லைக் 100, 110, 115, 120. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்தோம். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு காரு. ஆமாம். ஸோ ரிங் ரோடு, ஆக்சுவலி அவுட்டர் ரிங் ரோடு வந்து இது பில்ட் பண்ண காலத்தில் ரொம்ப காலியாக இருக்கும். ஸோ சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கவங்களாம், நானே யூடியூப் வீடியோலாம் பண்ணுறப்ப
டாப் ஸ்பீட் டெஸ்ட்லாம் சூப்பர் பைக்லாம் இங்கே தான் அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே டெஸ்ட் பண்ணுவாங்க. சென்னையில் சூப்பர் பைக் வச்சிருக்கவங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரோடும் காலியாக இருக்கும், ரோடும் வெல் மெயின்டைன்டாக இருக்கும். ஸோ இப்போதான் வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ட்ரக்ஸ் தான் இருக்கு, ட்ரக்ஸு கண்டெய்னர்ஸு, அவங்க டிராஃபிக் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து இப்போ ஒரு லைக் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லவே முடியாது, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் மாதிரி ரோடும் வந்து பேட்சாக இருக்கு. அது என்ன தெரியல, ப்ரோக்கன் ரோட்ஸ் வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க, பேட்சாக இருக்கு. மேலே போகிறப்போ டுடுக் 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 அந்த சவுண்ட் வருது. இருந்த ஒரு ரோடும் மெட்ராஸில் தான் நல்ல ரோடு, அதையும் போட்டு கெடுத்துட்டானுங்க. ஸோ இப்போ நல்ல ரோடுன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே தான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 1000cc சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வருவாங்க, S1000 RR அந்த மாதிரி பைக்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து போகலாம். அவன் போட்டேன்ப்பா, நான் பொறுமையாக தான் போகிறேன். இவனுங்களாம் எதுக்கு ரைட் சைடு வரானுங்களேன்னு தெரியல. எதுக்கு இவனுங்க ரைட் சைடு வரானுங்க? நானும் அப்படியே பேசிட்டே ஒரு போக்கில் பின்னாடி வந்துட்டேன். அதான் லெஃப்ட்ல போனோம். லெஃப்ட் வந்துரு, கல்லியா இருக்கு. அதான் அப்படி போயிடும். எதுக்கு ரைட் சைடு போறான்? ஸோ கம்மிங் டு டாபிக், அந்த அளவுக்கு ரோடு வந்து வெல் மெயின்டைனாக இருந்துச்சு வந்த புதுசுல. ஆமா, இப்போ நான்லாம் ஜிஎஸ் வாங்கினப்ப இங்கே ஓட்டுறப்ப சூப்பராக இருக்கும் ரோடு அப்படியே. ஆமாம், அதே போல் நீங்கள் ஒரு ஹையர் சிசி பைக் வச்சுருக்கீங்க, சூப்பர் கார்லாம் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே ஈஸியாக நீங்கள் இங்கே ஒரு லைக் 150 200 ஈஸியாக பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் இந்த ரோடு. ஆனால் இப்போ வந்து அந்த ரோடு அப்படி இல்லை. ஸோ ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது, பேட்சாக இருக்குது பாருங்க. பேட்சாக இருக்கும்போது நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறப்ப சுத்தமாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஃபிடன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நாசம் பண்ணிட்டானுங்க ஒரு ரோடை, அவ்வளோதான் இதை சொல்கிறதுக்குள்ள. ஸோ இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக், சப்ஸ்கிரைபு, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கொடைக்கானல் போறாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. ஓகே, யா, பை கைஸ்.